முதலாவது தளபதிக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். அவர் எனக்கு இந்த சீட்டு கொடுத்ததுக்கு அவருக்கு நான் நன்றி இது மூலியமா தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இது வரைக்குமே எங்க தொகுதியில வெறும் வட்ட செயலாளர் மட்டும்தான் வந்து எல்லா கட்சியிலுமே தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. முத மாவட்ட செயலாளர் என்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்தது தளபதி தான். எந்த கட்சியிலுமே எங்க தொகுதிக்கு திருவிக நகர் தொகுதியில எந்த கட்சியிலுமே மாவட்ட செயலாளர் கிடையாது. அதனால இப்போ லேடிஸ தேர்ந்தெடுத்து அந்த தொகுதியில என்னை அறிவிச்சதுக்கு நன்றி. அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த சீட்டு எல்லா கட்சியிலுமே வந்து இந்த எம்எல்ஏ சீட்டுன்னும் பொழுது அது பணக்காரங்களோட சீட்டு. அந்த சீட்டு வந்து எனக்கு கிடைச்சதுக்கு அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் மக்களுக்கு இது வழியா நான் சேவை பண்ணணும். இது வரைக்கும் நிறைய பேர் வந்து எதுவுமே பண்ணல. எல்லாருமே வந்து எங்களை வச்சு அவங்க சம்பாரிச்சாங்க. இதுக்கப்புறம் இது வந்து கடவுள் கொடுத்த எங்களுக்கு ஒரு வாய்ப்பா நான் எடுத்துக்கின்னு என் தொகுதி நல்லபடியா நிறைய டெவலப்மெண்ட் பண்ணணும். ரொம்ப பின்தங்கி இருக்குது என்னோட தொகுதி. அது நிறைய டெவலப் பண்ணணும். அதுக்கான முயற்சியை நான் இன்னில இருந்தே கையில எடுத்துக்க விரும்புறேன். அது மட்டும் இல்லாம பணமா பாமர மக்களான்ற போட்டி தான் இப்போ இந்த தேர்தலில் இருந்தது. அதுல வந்து பாமர மக்கள் தான் அப்படின்றது ப்ரூஃப் ஆயிருக்குது. கண்டிப்பா காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன வேணா பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு திமிர்ல ஆடிட்டு இருந்தாங்க. அவங்களோட திமிர்லாம் இதோட அடங்கி இருக்கும்ட்டு நான் நம்புறேன். ஒரு கடினமான சூழ்நிலையில இந்த வெற்றியை பெற்றிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் சொன்னேனே, கடவுள் மாதிரி எனக்கு என் தளபதி எங்க மக்களுக்கு ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம் நாங்க. எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. எங்களோட வளர்ச்சிக்கு அவர் கொடுத்த வாய்ப்பு. அதை நான் வந்து எப்பவுமே தப்பா யூஸ் பண்ண மாட்டேன், நழுவு விட மாட்டேன். இதுக்கப்புறம் எந்த ஒரு கட்சியும் இது உள்ள வராது. இதுக்கப்புறம் நாங்க மட்டும்தான். அடுத்த எலெக்ஷனுக்கு நான் இன்னில இருந்துமே நான் வேலை செய்வேன். நான் போகாமலே நான் வந்து அடுத்த எலெக்ஷனை சந்திச்சு வெற்றி பெறுவேன். ஆக்சுவலி இப்போ நான் ரொம்ப மிடில் கிளாஸ்ன்றதுனால அவங்க ரொம்ப அலட்சியமா எடுத்துக்கிட்டாங்க. என்ன ஒரு போட்டியாவே எடுத்துக்கல. அவங்கவுங்க பணம் கொடுக்கறது, சீட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது, 2000 ரூபாய் கொடுக்கறது, ஜனங்க வந்து காசுக்கு மயங்கி நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சீப்பா கேவலமா நடக்குது. ஆனா இந்த ஒரு தேர்தல்ல ஜனங்க வந்து அதை வந்து தெரிவிச்சுட்டாங்க. அவங்க மூஞ்சில எல்லாம் கரிய பூசிட்டாங்க. என் மக்களுக்கு நன்றி. இப்போ இல்ல, மக்கள் இயக்கமா ஒரு பொண்ணு வந்து ஒரு ரசிகர் மன்றம் ஓபன் பண்றதுக்கு யாருமே அலோ பண்ண மாட்டாங்க. ஆனா என் ஹஸ்பண்டும் சரி, என் ஃபேமிலியில இருக்கிறவங்களும் சரி, அப்பத்துல இருந்தே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி 12 வருஷமா நான் இதுல இருக்கிறேன். இருந்துதான் நான் படிப்படியா நான் மேல வந்தேன். என்னோட ஒரு செயல்பாட்டையும் தளபதி வந்து கண்காணிச்சு எனக்கு இந்த சீட்டு கொடுத்தாங்க. இல்ல, இவ்வளோ நல்லது செஞ்ச என் தளபதிக்கு எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு என்ன இருந்தா கண்டிப்பா நானா எதுவும் கேட்க மாட்டேன். பாருங்க